டான்ஸ் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தங்கலான் படத்துலேருந்து மினிக்கி மினிக்கி என்கிற பாடல். வாங்க கேட்போம். இது கேட்ட உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வரும்ல, காட்டு அந்த அதில் வர அந்த படத்தோட இன்ட்ரோவில் வர மியூசிக் மாதிரி இருக்குது. அந்த சாங் மாதிரி இப்போ எதுவும் சுத்தமாக இல்லை. இது அப்படியே வேறு சாங் மாதிரி போயிடுச்சு. வேறு சாங் மாதிரி அப்படி ஸ்டார்டிங் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த மியூசிக் மட்டும் கிட்டத்தட்ட அதை ஞாபகப்படுத்துது. ஏய் நல்லா இருக்குப்பா சாங்கு. ஆள் பார்க்கறதுக்கு விக்ரம் என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேற யாரோ மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த கொம்புக்கு ஏதோ அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி எங்கேயோ படித்தேன் நான். பாருங்க ஆளை பாருங்க, உண்மையிலே என்ன டெடிகேஷன் பா. கோரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த பழங்காலத்து பாட்டுகள் எல்லாம் இந்த தப்பாங்குத்து சாங் ஏதாவது ஒன்று வச்சா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த ஒரு விதமான எந்த விதமான ஸ்டைலிஷாக எதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்ஸு கோரியோகிராஃபிலாம் மேபி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது இருக்குல்ல, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பூர்வீக இது டான்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அது பேர் மறந்துட்டேன் நான். அது அந்த ஒயிலாட்டம் அப்படி இப்படின்லாம் எதோ சொல்லுவாங்கல்ல, அது அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும், அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுலேருந்து இவங்க எடுத்து கோரியோகிராஃபி பண்ணிடுவாங்க, அதாவது அத்தன்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நினைக்கிறேன். தொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்கா மிரளுது, கும்பல் கூடு மேகம் மழைய பெய்யாதோ, கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ, பெறையா வந்து கொண்டாடு கொண்டாடு. மினுக்கி மினுக்கி மேல மினுக்கி மினுக்கா நடந்தா தின்னா சிலுப்பி சிலுப்பி ஜிகினா
விக்ரம் பாட்டு சிலுப்பி சிலுப்பி ஜிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்குது அன்னக்கிளே. பழங்காலத்து சிவாஜி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், எனக்கு அதை மாதிரி இருக்குது அது பார்க்கும்போது. பழங்காலத்து சிவாஜி எம்ஜிஆர்லாம் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. சிலுப்பி சிலுப்பி ஜிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்குது அன்னக்கிளே. எனக்கு அதில் விக்ரமே தெரியல. சிலுப்பி சிலுப்பி ஜிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்குது அன்னக்கிளே. அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடிரா அண்ணனடா மின்னாலிடா முன்ன வந்தாளே புது வெட்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு. அருமை அருமை ஜிவி பிரகாஷ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு கேட்ட ஒரு ஃபீலிங் எனக்கு. விக்ரமே எப்போ ரிலீஸ், எப்போ இது ரிலீஸ் டேட் எல்லாம் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரமே வந்து இந்த கேரக்டரை மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். படம்லாம் ஷூட்டிங்லாம் எடுத்து முடித்த உடனே அவருக்கே ஐயோ படம் முடியுதே அப்படின்னு இருக்கும். தங்கலான் ரிலீஸ் டேட் April 2024, அது முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. ஹலோ வாட்மா, என்ன நீங்கள் பண்ணுறீங்க? 15th August, ஓகே, இன்னும் ஒரு மாதம் இருக்குது கரெக்டாக. இதுக்கு தான் பயங்கர வெயிட்டிங்கு. மற்ற எல்லா படத்தோட தங்கலான் தான் மூவி ஆஃப் த இயராக இருக்கும்ன்ட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது எப்படி இருக்குமோ தெரியல எனக்கு. டிசப்பாயிண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க ரஞ்சித் அவர்களே. ஆல்ரைட், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.